ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டுபவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஆன்மீக அரசமரியாதையுடன் இருப்பவர் தூய தனித்தன்மையில் கொண்டவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. கட்டுப்படுத்தும் சக்தி உடையவர், ஆளும் சக்தியின் ரூபமானவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒளிக்கோபுரமாக இருப்பவர், உலமையின் இல்லமாக இருப்பவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. உச்சகத்தையும் கொண்ட மாஸ்டர் இறைவன் போன்றவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. முழுமையாக தூயவர், முழுமையாக தெளிவானவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா. ஓம் சாந்தி. பர்மாவினுடைய ஒரு புத்த பிட்சுக்களினுடைய ஆசிரமத்துக்கு அவருடைய தலைமையகத்திலேருந்து ஒரு ஆர்டர் வந்தது. நம்மளுடைய இந்த இயக்கத்துக்கு ஒரு சின்ன உருவாக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா எல்லா இடத்துலையும் அது யூஸ் ஆகும், அதை நம்ம பயன்படுத்துவோம். அந்த புத்த பிட்சு வந்து தன்னுடைய ஆஸ்டான கிறிஸ்டியனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சார். சொன்னார், நான் சொல்கிறேன், நீ அதை எழுது அப்படின்னு. நான் சொல்ல நீ அதை வரையணும் அப்படின்னு அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டார் பக்கத்தில் சிஷ்யரை. அதாவது அப்படி சொல்ல, அவர் சித்திரத்தை வரைவார் குரு, சிஷ்யர் வந்து பார்க்கணுமா, பக்கத்தில் உட்காரணும், அவ்வளோதான். நான் வரையும் போது நல்லா இல்லை அப்படின்னா நீ சொல்லிடணும். அப்போ நான் அதை விட்டுட்டு வேறு சித்திரம் வரைவேன் புதுசாக. அதை ஒரு எம்ப்ளான் ரெடி பண்ணணும், லோகோ. ஏன்னா அந்த சிஷ்யர் வந்து நல்ல க்ரியேட்டிவிட்டியான சிஷ்யர், அதனால் அவரை வச்சு செக் பண்ணுறதுக்காக அவரை பக்கத்தில் உட்கார வச்சுருக்காரு. ரொம்ப புத்திசாலியாகவும் இருந்தார். கூடவே குரு வந்து சித்திரம் உருவாக்க ஆரம்பித்தார். அந்த சிஷ்யர் உட்காந்தே இருந்தார் பக்கத்தில். சிஷ்யர் சொன்னார், இல்லை நோ அப்படின்ட்டார். குரு வந்து அப்புறம் புது பிக்சர் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிஷ்யரும் அங்கே தான் கூடவே இருந்தார். அடுத்த சித்திரம் வரைஞ்சார். சிஷ்யர் சொன்னார் நோ அப்படின்ட்டாரு. இந்த மாதிரி வரைஞ்சிட்டாங்க. ஒரு வாரம் போச்சு, ஒரு மாதம் போச்சு, 3 மாதம் போயிடுச்சு. ஆனாலும் கடைசியில் ஒரு ஃபைனல் ரிசல்ட் வரல. குருவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டார். அவருக்கு புரியலை ஒன்றுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு, என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு அவருக்கு தோணுது. ஆனால் அந்த சிஷ்யனுக்கு இவர் வாக்கு கொடுத்துருந்தாரு, நீ எப்போ ஓகே சொல்கிறியோ அப்போ தான் அந்த பிக்சரை தான் நான் ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்புவேன் அப்படின்ட்டு. அதனால் சிஷ்யனுடைய ஓகே அப்படி சொல்லணும், சிஷ்யருக்கும் பிடிச்சிருக்கணும். இன்னும் ஒரு 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு. ஆனாலும் ரெடி ஆகலை. ஒரு நாள் பார்த்திங்கன்னா கலர் காலி ஆயிடுச்சு. சிஷ்யர்கிட்ட சொன்னார், போய் கலர் கொஞ்சம் வாங்கிட்டு வா அப்படின்னு. அப்போ எப்போ எந்த நேரத்தில் அந்த சிஷ்யன் வந்து அங்கேருந்து போயிட்டாரோ அவங்க அந்த இடத்துல இல்லையோ, அப்போ வந்து குருஜிக்கு வந்து ஒரு ஃப்ரீனஸ் ஃபீல் ஆச்சு, சகஜமான ஒரு உணர்வு ஃபீல் ஆச்சு. உடனே ஒரு பிக்சரை வரைஞ்சார். அந்த மனநிலையிலேயே
அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிக்சர். ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த பிக்சர். சிஷ்யர் வந்து ரிட்டர்ன் வந்தார். ஐயோ ஆஹா, எப்படி இதை வரைஞ்சிங்க, அருமையாக இருக்கே, இதுதான் சர்வோத்தமமான ஒரு பிக்சர், இதுதான் ஏற்கனவே உங்களுக்கு வரைய தெரியும் அப்படின்னா முதல்ல வரைஞ்சிருக்க வேண்டியது தானே, இவ்வளோ நாள் இழுத்தடிச்சிட்டிங்களே அப்படின்னாரு. குரு சொன்னார், ஒன்னால தான் எல்லாம் நடந்ததெல்லாம், ஒன்னால தான். ஏன்னா நீ நடுவில் நின்றுட்டு இருந்த, நீ வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தியா, நீ இருந்ததுனால எனக்கு அந்த ஒரு தடையாக இருந்தது இருக்குது இவ்வளோ நாளாக. நீ இருந்தனால தான் நான் வந்து சகஜம் இல்லாத நிலையில் இருந்திருக்கேன், ஒரு ஃப்ரீ இல்லாமல் டைட்டாக இருந்திருக்கிறேன். நீ எப்போ வெளியே போனியோ அப்போ எனக்கு ஒரு ஃப்ரீனஸ் ஃபீல் ஆச்சு, உடனே வரைஞ்சிடேன் டக்குன்னு. அப்போ என்னுடைய முழு ஆற்றலும் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. நிரந்தரமாக நான் பிக்சர் வரையும் போது எனக்கு என்ன ஒரு உணர்வு இருந்ததுன்னா, யாரோ என்னை தேர்த்து பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. ஒன்றை குஷிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. நிரந்தரமாக அந்த ஆள் மனசில் உட்காந்துக்குச்சு, இவரை திருப்திப்படுத்தணும், இவருக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு எண்ணத்திலே நான் வரைஞ்சதுனால அது ஃப்ரீனஸ் இல்லை, சுதந்திரத்தன்மையோடு நான் வரையலை. அதனால் அது ஒழுங்காக வரல. எப்போ அந்த ஒரு சுமை வந்து அங்கே ட்ராப் ஆயிடுச்சோ, விழுந்துருச்சோ, அது போயிடுச்சோ, அப்போந்தான் என்னுடைய முழுமையான ஆற்றல் அங்கே வெளிப்பட்டது. அது சுதந்திரமானது, இயற்கையானது, சகஜமானது. எப்போ வந்து டைட்னஸ் ட்ராப் ஆச்சோ அப்போ லைட்னஸ் அங்கே பிரகட் ஆயிடுச்சு. எப்போ வந்து ஆசையில் மூழ்கிட்டோம், சம்பூர்ண தன்மை முன்னாடி வந்தது, நான் இன்னொருத்தருக்காக நான் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு தோணுச்சு. எது வரைக்கும் இந்த ஒரு சுமை உள்ளுக்குள்ளே இருந்ததோ அது வரைக்கும் அந்த பயணமானது சுமையாக இருந்தது. அது ஒரு பந்தனமான உணர்வை கொடுத்தது. எப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன், யாருமே இல்லை, தனியாக இருக்கிறேன், யாரையாவது குஷிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை, யாருக்கும் காட்டணும் அப்படின்ட்டு அங்கே எண்ணங்கள் இல்லை. எப்போ சேவையில் வந்து சீன் போடுறது கட் ஆயிடுச்சோ, சேவையில் எப்போ தம்பட்டம் அடிக்கிற மற்றவங்களுக்காக அவங்கள திருப்திப்படுத்தணும், இவங்ககிட்ட பேர் வாங்கணுங்கிற எண்ணம் அங்கே இல்லாமல் போகுதோ, அப்போதான் நம்ம என்னெல்லாம் விரும்புகிறோமோ அது தானாகவே அங்கே நிறைவேற ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் அந்த முயற்சி செய்கிறது இது ஒரு தடையாக இருக்குது. அந்த தடைகளை ட்ராப் பண்ணிடுங்க, கீழே அழிச்சிருங்க, தடைகளை எடுத்துருங்க. மொபைலில் பார்க்குறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது, அதேமாரி பாபாவை பார்க்குறதும் ஈஸியாக இருக்கும். மொபைலை எப்படி அடிக்கடி பார்க்குறோம், கொஞ்சம் நேரம் கையில் இல்லைன்னா உடனே தேடுது மொபைலை, கண்கள் கைகள். அப்புறம் எப்படி கிளாக்கை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க, வாட்ச்சு டைம், அதே போல் பாபாவை அடிக்கடி பாருங்கள், ஈஸியாக. என்ன கஷ்டம் இதில்? கார் ஓட்டிகிட்டே இருக்கீங்க, சைடு மிரர் பார்க்குறீங்க, அடிக்கடி பார்க்குறோம். நிறைய பேர் பின்னாடியே பார்த்துட்டு இருப்பாங்க, முன்னாடி பார்க்காம. அதே போல் எல்லா காரியங்கள் செஞ்சுட்டே இருக்கிறோம், ஆனால் பாபாவை பார்த்துட்டே இருங்க. எப்படி தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதே போல் பாபாவுடைய நினைவு அப்படிங்கிற தண்ணி குடிக்கிறது கூட ஈஸியாக இருக்கணும். எது வரைக்கும் நினைவு வந்து கஷ்டமாக தெரியுதோ அது வரைக்கும் பாபா தூரமாக இருக்கார். எப்போ நினைவு வந்து சுவாசமாக மாறுதோ அப்போ அவர் பக்கத்தில் இருப்பார் பாபா. மனசு எப்போ லேசாக இருக்குது, சுமைகள் இல்லாமல் இருக்குதோ அப்பொழுது முழுமையான பர்ஃபெக்ட்னஸ்னுடைய காரியம் அங்கே வெளிப்படுது. யாரோ என்னை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற நினைவு எனக்குள்ளே வருது அப்படின்னா அங்கே யோகாவே இல்லைன்னு அர்த்தம். எப்போ நம்ம சமைக்கிறோம், இவர் வந்து என்ன புகழ்வார், இவர் அப்படி சொல்லுவார், அவங்களுக்காக இதை போடணும், இவங்களுக்காக அதை போடணும் அப்படின்னு நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அங்கே சமையலில் சுவை இல்லை, அங்கே சுமை. நேச்சுரலான சமையல், அந்த உணவு அங்கே வராது. அன்றைக்கி ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குற அன்றைக்கி தான் நல்லாவே இல்லாமல் போயிடும். ஏன்னா அது நேச்சுரல் இல்லை, சகஜம் இல்லை. ஒரு இன்னொருத்தருடைய எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்தது, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கான எண்ணம் இருந்தது, அதனால் அங்கே பர்ஃபெக்ட்னஸ் அங்கே வெளிப்படலை. யாரோ என்னை பார்த்துட்டு இருக்காங்க, யாருக்காகவோ அப்படிங்கிற எண்ணம் எப்போ போயிடுதோ, அவங்களுக்காக நான் பண்ணுறேன், அதனால பண்ணுறேன். கதியில் உட்காந்து யோகா பண்ண வைக்கிறோம், கதியில் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறோம். யார் கதியில் உட்காந்துருக்காங்க அவங்க வந்து நினைக்கிறாங்க, எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னு நினச்சாங்கன்னா என்ன ஆகும், எல்லோரும் என்ன தான் பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு எண்ணம் வந்துருச்சுன்னா யார் தகுதியானவங்க கதியில் உட்காந்து யோகா பண்ண வைக்கிறது? யாருடைய யோகா தன் மீது இருக்கோ அவங்க தான் அங்கே உட்காரணும், அதிகாரி அவங்க தான். யார் வீணான எண்ணங்கள்லேருந்து விடுபட்டுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிகாரம். அப்போ அப்படி இருந்தீங்கன்னா தான் உட்காரணும் அங்கே, இல்லைன்னா வேற யாருக்காவது கொடுத்துட்டு போயிருங்க.
இல்லைன்னா அந்த சபைக்கு அவமானம், அந்த யோகாவுக்கும் அவமானம். தன்னுடைய யோகாவே கனெக்ட் ஆகலை அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன யோகாவை நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க? நானே வீணான எண்ணங்களால் நிறைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா அப்படிப்பட்டவங்க எப்படி எதிரில் இருக்கிறவங்களோட திருஷ்டி கொடுத்து அவங்களுடைய யோகாவை பாபா கூட எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க? அதனால் கதியில் உட்காந்து யோகா பண்ணுறது ரொம்ப ரொம்ப பொறுப்பான காரியம், ரொம்ப பொறுப்பு அதிகமானது, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் பொறுப்பாக நடந்துக்குங்க. அடுத்தது 3வது, யார் சம்பூர்ணமான பிரம்மச்சரியத்தில் நினச்சிருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. ஃபஸ்ட்டு யாருடைய கனெக்ஷன் துண்டிக்கப்படாததாக இருக்குதோ பாபா கூட அவங்க தான் ஃபரிஸ்தா. 2வது, யார் வீணான விஷயங்கள்லேருந்து விடுபட்டிருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. 3வது, யார் தூய்மையினுடைய சிகரத்தை தொட்டிருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. ஒரு கிறிஸ்டியன் ஒரு சைன குருக்கிட்ட போகிறாரு, சைன மத துறவிக்கிட்ட போகிறாரு, பைபிள் எழுதிட்டு போகிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் பைபிள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாரு. அந்த குரு சொல்கிறாரு, நான் படிக்கலையே, எனக்கு அதை படிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் என்னுடைய சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கிறேன், என்னுடைய சிந்தனைகளுக்குள்ளேயே மூழ்கி இருக்கிறேன், என்னை பற்றிய சிந்தனை, என்ன நான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன ஸ்டடி பண்ணுறதுனால வேறு புத்தகங்கள்லாம் நான் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அவர் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த மனிதர் உட்கார்ந்து பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னியமானவர்கள் யார் அப்படின்னா, தன்னியர்கள் யார் இப்போ பின்னாடி இருக்காங்களோ அவங்க தான் சொர்க்கத்தில் முன்னாடி வருவாங்க. யார் தன்னியமானவர்கள் அப்படின்னா, பாக்கியசாலிகள் அப்படின்னா, யார் பணிமானவர்களாக இருக்காங்களோ அவங்க தான், யார் பவித்திரமானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தன்னியர்கள். பிரபுனுடைய ராஜ்யத்தில் அவர்களுக்கு தான் உள்ளே செல்வதற்கான அனுமதி வழங்கப்படும். அந்த மாதிரி பைபிளினுடைய வாக்கியத்தை அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். அந்த குரு சொல்கிறாரு, ஸ்டாப், போதும், நிறுத்து, இதுக்கு மேலே நீ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் இதை எழுதியிருந்தாங்களோ அவங்க கண்டிப்பாக ஆத்மாவை பார்த்துருப்பாங்க, ஆத்மாவை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. என்னுடைய அனுபவம் இதே தான், அதனால் நான் இது இன்னும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடலில் இருக்கிற தண்ணி உப்பு கரிக்கும் அப்படின்னு ஒரு கையில் எடுத்து குடித்தா போதும், கடலையே குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் அந்த டேஸ்ட்டை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இதனால் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நிறைய நான் படிக்கணும்னு அவசியம் இல்லையே. ஏனென்றால் இந்த அனுபவம் என்ற நதி எனக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய அவ்வியக்த நிலை கூட இதே மாதிரி தான். முழு நாள் முதல்ல ஆரம்பத்தில் நாளில் நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணிட்டீங்க காலையில் அதிகாலையில் அப்படின்னா முழு நாளும் அந்த சுவையிலே இருப்பீங்க. ஆனால் அதற்கு ஆதாரம் அமிர்த வேலை. 2 மணி முதல் 5 மணி வரை சக்திசாலி யோகா. அமிர்த வேலை யோகாவே ஸ்திரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அப்போ வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் நம்மளை அதுதான் பிடிச்சிட்ருக்கும். நம்ம யோசிச்சே இருந்துருவோம், இதே என்ன பண்ண அதே என்ன பண்ண அப்படின்னு, இங்கே என்ன பண்ண அங்கே என்ன பண்ண, இந்த பழக்கத்துலேருந்து எப்படி விடுபடுறது, அந்த பழக்கத்துலேருந்து எப்படி விடுபடுறது, அப்படி யோசிச்சுட்டே இருந்துருவோம், நடைமுறையில் வராது. அமிர்த வேலைக்கான சரி பண்ணுறதுக்கான முயற்சி நம்ம எது வரைக்கும் பண்ணலையோ அது வரைக்கும் பிராமண வாழ்க்கை சுமையாக தான் தெரியும், கஷ்டமாக தான் இருக்கும். எதுக்குடா இந்த லைஃபுக்கு வந்தேன்னு தான் தோணும், அமிர்த வேலை யோகா சரி பண்ணாத வரைக்கும். தெரியாமல் வந்துட்டேன், இவங்க சொன்னதெல்லாம் பொய்யா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். எது வரைக்கும் நீங்கள் அமிர்த வேலை யோகத்தினுடைய அந்த ஆனந்தத்தை நீங்கள் டேஸ்ட் பண்ணலையோ, டெய்லி குடிக்கிறக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரலையோ அது வரைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அமிர்த வேலை யோகா. எவ்வளோ ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்குது அதிகாலையில். இந்த மாதிரி சப்தம் இருக்கும் அதிகாலையில். அந்த மௌனமான வேளையில் எல்லா உலக ஆத்மாக்களும் தூக்கத்தில் இருக்கிறாங்க. நிறைய பிராமணர்கள் கூட தூங்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில். அந்த நேரத்தில் சரீரத்திலிருந்து விடுபட்டுறணும். விபத்த ராமரஸ், அந்த ரசத்தை சுவைக்க வேண்டும். பலரசம் மாதிரி, திராட்சை ரசம் மாதிரி இது அமிர்த ரசம், அமிர்த வேலையின் ரசம், பிரபு ரசம். ஆத்மாவுடைய அன்பு, சுகத்திற்கான அந்த ரசம் வேணும், அன்பினுடைய ரசம் வேணும். ஆத்மாவுக்கு என்ன வேணும் அதான் வேணும். ஈஸ்வரனுடைய அன்பு, ஈஸ்வரனுடைய அன்பு எது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலையோ, கொடுக்காத வரைக்கும் முழு நாளும் தேகதாரிகளுடைய அன்புக்கு பின்னாடி, தேகதாரிகளுக்கு பின்னாடி அதில் தான் பைத்தியமாயிருவாங்க.
அந்த தேகத்தை தான் டச் பண்ண விரும்புவாங்க, தொட்டு பார்க்க விரும்புவாங்க. இந்த தேகத்தை தான் ஆலிங்கன் பண்ண ஆசைப்படுவாங்க, தேகத்தை தான் பார்க்க ஆசைப்படுவாங்க. ஸ்பிரிட் இஸ் ரெடி பட் த ஃப்ளஷ் இஸ் வீக். ஜென்மமாக ஆத்மாவுக்கு தேகத்தினுடைய பயிற்சி இருக்குது, உடம்பினுடைய பயிற்சி, உடலை பார்க்கறதுக்கான பயிற்சி. இந்த பழக்கம் எப்போ உடையும்? கிளாஸ் கேட்கறதுனால கிடையாது, சிந்தனையினால கிடையாது, ஞானத்தினால கிடையாது, மனனம் பண்ணுறதுனால கிடையாது, கேட்கறதுனால கிடையாது, படிக்கிறதுனாலையும் கிடையாது. சரீரத்திலேருந்து டிட்டாச் ஆகும்போது தான். உடலும் சதையும் தனியாக தெரியணும், அது வேற. நான் சைத்தன்யமான ஆத்மா, நான் வேற. நான் தனிப்பட்டவன். அஜுபாதி பூத சங்கம், நான் தனிப்பட்டவன். இந்த பூதங்களால் சேர்ந்த இந்த இணைப்பு நான் அல்ல. பஞ்சபூதங்களால் நான் அந்த உடல் நான் அல்ல. நான் நிஷ்கலங்கமான ஆத்மா. தூய்மையே தூய்மை. தூய்மையினுடைய அலைகள் தான் நாலா பக்கமும் பரவி கொண்டிருக்கின்றன. யாருடைய தோஷமும் கிடையாது. நம்ம கீழே இருக்கிறோம், அதனால் நமக்கு தோஷமாக தெரியுது. அதாவது உடல் உணர்வில் இருக்கிறோம், அதனால் எல்லாருக்கிட்டையும் தோஷம் பார்க்குறோம். எப்போ சைத்தன்யமான ஆத்மா மேல் எழுந்துருதோ, உயர்நிலைக்கு போயிடுதோ, தன்னுடைய சுபாவங்களில் அது நிலைச்சிருது. யோகம் என்பது சுபாவமாக மாறிடணும், முயற்சியாக இருக்கக்கூடாது. யோகா ஒரு பழக்கமாகிடணும். பழக்கம் இருக்குல்ல, காலையில் எழுந்திரிச்சோடனே மொபைல் எடுத்து பார்க்குறோம், டைம் என்ன ஆச்சு அப்படின்னு. அது கூட ஒரு பழக்கம் தானே. அதே போல் பாபாவை பார்க்குறோம், யோகா பண்ணுறோம், அதுவும் ஒரு பழக்கம். எப்படியோ பேசுகிறதுக்கான பழக்கம் இருக்குது, ஒருத்தர் கூட நல்லா பழகிறதுக்கான பழக்கம் இருக்குது. அதே போல் பாபா கூட பேசக்கூடிய, பாபா கூட பழகக்கூடிய பழக்கம் வந்துடணும் நேச்சுரலாக. இந்த பாபா கூட உரையாடல் தான் யோகா. இதுதான் ஆத்மாவுடைய சுபாவம். எம் அப்படின்னா மந்தனம், சிந்தனை. மந்தனம் செய்யாத வரைக்கும், சிந்தனை கடலை கடையாத வரைக்கும் முரளி வெறும் நியூஸ் தான், ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். அதனால் ஃபஸ்ட்டு காரியம் என்ன செய்யணும்? முரளியினுடைய வாக்கியங்கள் மீது சிந்தனை செய்ய வேண்டும். எப்படி செய்கிறது எப்படி? தனிமையில் உட்காந்து, மௌனத்தில் இருந்து, கூரையில் உட்காந்து, ரூஃபில் உட்காந்துட்டு, மொட்டை மாடியில் உட்காந்துட்டு, பால்கனியில் உட்காந்துட்டு, ஒரு லைனை எடுத்துக்கிட்டு, இல்லை ஓப்பனில் உட்காந்துட்டு, காற்றோட்டமான இடத்துல உட்காந்துட்டு. எம்ஐ அண்டு எம்யூ. எம்ஐ அப்படின்னா அதை கடையிறது, சிந்தனை பண்ணுறது. எம்யூ அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலோட சிந்தனை பண்ணுறது. புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை மாறுது அப்படின்னு அர்த்தம். எது ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றலையோ அது புரிதல் அல்ல, புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. எதன் மூலமாக வாழ்க்கையில் மாற்றமே இல்லை, புரட்சி ஏற்படலை அப்படின்னா, புரட்சிகரணமான மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னா அங்கே அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஜீரோ, ஒன்றுமே இல்லை. கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக நாங்கள் மாற்றம் வந்திருக்கும். கம்ப்ளீட்டாக மாற்றம் வந்துருச்சுன்னா தான் கம்ப்ளீட்டாக அங்கே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சம்பூர்ண புரிதல் என்றால் சம்பூர்ண மாற்றம். புரிஞ்சுக்கணும் இது என்னது, எதுக்காக, வாட் இஸ் திஸ். ஆச்சரியமான உணர்வோடு பார்க்கணும் அதை. இங்கிலீஷில் பாபா அடிக்கடி சொல்லுவார்ல, ஒண்டர். நிறைய தடவை சொல்லுவார் ஒண்டர். அந்த மாதிரி ஒன்றராக இருக்கணும் ஒவ்வொரு முரளியினுடைய பாயிண்ட்டும். ஒண்டர்னா என்னது? அதிசயம், ஆச்சரியம். அப்புறம் பாபா சொல்லுவார் அடிக்கடி ஓஹோ ஓஹோ அப்படின்னு அந்த வாணியினுடைய ஒவ்வொரு பாயிண்டையும் சுவைக்கணும். ஆஹா ஓஹோ. அதை கற்றுக்கிறதுக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம். எப்படி சின்ன குழந்தைக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குது, ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆர்வம் வருது, ஏன்னா இது புதுசாக கற்றுக்கிறதுக்காக. அந்த மாதிரியான ஒரு ஆர்வம், கியூரியாசிட்டி. அப்போ ரெண்டாவது விஷயம் என்னது? புரிந்து கொள்வது. முதல்ல கடையிறது ஞான சிந்தனை கடலை, ரெண்டாவது புரிதல், புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ஞானத்தை அதை எப்போ தெளிவாக புரிஞ்சுப்போன்னு பார்த்தோம், அதன் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும்போது. ஆச்சரியம், அது ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும்போது, அதிசயமாக தெரியும் போது தான் அதனுடைய முழு புரிதலையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்ன? மாற்றம். மூணாவது ரீடிங். முரளியை வெறும் கேட்டால் மட்டும் போதாது, அதை ரீட் பண்ணணும், தனியாக உட்காந்து படிக்கணும். சில நேரம் ஃபாஸ்ட்டாக படிங்க, சில நேரம் வேறு மெத்தடில் படிங்க. கீழேருந்து மேலே படிங்க, மேலேருந்து கீழே படிங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அதை படிங்க. டேஸ்ட் பண்ணுங்கள் முரளியை ஃபுல்லாக. அப்படியே விதவிதமாக அதை குடிங்க. அது ஒரு போதை தரும் வஸ்து, சாராயம்,
அது ஒயின் முரளி, அது ஒரு கல் பட்டசாராயம் குடிச்ச மாதிரி இருக்கணும் போதை, இந்த முரளி. பாபா சொன்னார் இல்லையா, நஷா போதை, தேவத்துவத்தின் நஷா போதை, தேவதை ஆவதற்கான தேவதைகளின் தேவதை தன்மையின் அந்த போதை. இட்ஸ் த வைன் ஆஃப் டிவினிட்டி. ஆன்மீக நஷா போதை, அதை குடிங்க. அதனால் வாணியை படிங்க, வேறு வேறு மெத்தடில் படிங்க, சுவையோடு படிங்க, கடமைக்கு படிக்காதுங்க. சொல்லிட்டாரே என்னத்த சொல்ல, இல்லைனா பிகேன்னு ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம மனசாட்சியும் ஒத்துக்காது, இப்போ அடிப்போம் அப்படி இல்லாமல் சலிச்சுக்கிட்டு படிக்காமல் ஏதோ ஊருக்காக படிக்கிற மாதிரி படிக்காமல் ஆர்வம் சுவையோட டேஸ்டாக ரசித்து ரசித்து ருசித்து ருசித்து படிக்கணும் வாணியை. அடுத்தது எல் லிசனிங், கேட்குறது, காது கொடுத்து கேட்குறது, அந்த மாதிரி கேட்கணும். இது கடைசி, இந்த வாழ்க்கையிலே இது கடைசி மகா வாக்கியம், அவ்வளோதான், இனி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் முரளியை. அப்படி கேளுங்க, இது சரீரம் நான் விட போகிறேன், இது கடைசி சரீரம் விடுறதுக்கு முன்னாடி உள்ள கடைசி மகா வாக்கியம்னு நினச்சிட்டு கேளுங்க. முரளி கேட்கும்போது அந்த மாதிரி கேளுங்க. மகா பயங்கரமான உலக ரகசியம் இன்னைக்கு எனக்கு தெரிய போகுது, இந்த உலக ரகசியத்தை இன்னைக்கு அறிஞ்சிக்க போகிறேன் இந்த முரளியை படிக்கிறதுனால அப்படின்னு நினச்சிட்டு கேளுங்க. இது டீப்பான சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகிட்டு இருக்குது. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மிக பயங்கரமான ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு சொல்யூஷன் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு கேளுங்க. ராமருடைய கதை கேட்குறவங்களுடைய அவங்களுடைய விசேஷத்தன்மை என்ன, அவங்களுடைய காது கடல் போன்றது. எங்கே ராமரை பற்றி ஏதாவது நடக்குதுன்னா உடனே அங்கே போய் அங்கே காதை கொடுத்து கேட்டு உள்ளுக்குள்ள அந்த ரசனையை ஏற்றிப்பாங்க. சாக்கி ஸ்ரவண சமுத்திர சமாயா, அவங்க காதுகள் கடல் போல எல்லாத்தையும் இழுத்துக்கும். எங்கே ராமருடைய பேச்சு கேட்குதோ அங்கே அவங்க இருப்பாங்க. ஆஞ்சநேயருக்காக சொல்லியிருக்காங்க அதே போல். ஆனால் நம்ம காதுக்கு மட்டும் கொடுத்து கேட்கக்கூடாது, இதயத்துலேருந்து கேட்கணும். கேட்கவே அந்த கடலுக்குள்ளே மூழ்கி போயிடணும். கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, கேட்க கேட்க காதுகள் மூலமாக அதை குடிச்சிடணும். நீங்கள் அந்த போதை தரும் வஸ்துவை காதுகள் மூலமாக உள்புகும் இந்த போதை ஏற்றும் ஒரு வஸ்து சாராயம், ஒயின். ஒவ்வொரு வார்த்தையும் அமிர்தம், ஒவ்வொரு எழுத்துக்களும் அமிர்தத்தின் துளிகள். முரளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் அமிர்தம், ஒவ்வொரு துளி துளி அமிர்தம். அந்த மாதிரி லவ் பண்ணணும் அந்த ஒவ்வொரு முரளியினுடைய வார்த்தைகளையும், அந்த மாதிரி கேட்கணும் முரளியை. அடுத்தது ஐ அப்படின்னா தாரணை பண்ணுறது, இன்கல்கேஷன். நம்மளுடைய எண்ணங்கள், சொல், செயல், நம்மளுடைய சிந்தனைகளில் அந்த வார்த்தைகள், அந்த முரளியினுடைய எல்லா பாயிண்டும் உள்ளுக்குள்ளே பூந்து உள்ளே உட்காந்து வேலை செய்யணும். அதனால் 5 விஷயங்கள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு மந்தனம், ஞான கடலை கடையிறது, மந்தனம் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இந்த 5 விஷயங்கள் முரளிக்கு கூட பாபா 5 விஷயங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு எம் மந்தனம் பண்ணுறதாச்சா. 2வது எம் அதான் மனனம். முரளி கேட்டீங்க, ஆனால் ஃபுல் டே நீங்கள் அதை சிந்தனையே பண்ணல. அப்போ நமக்கு என்ன ஃபீல் ஆகும், அது ஒரு சாஸ்திரம் படித்தோம், அதோடு அதை முடித்தோம், அதுக்கு பிறகு அவ்வளோதான், ஓம் சாந்தி. அந்த உள்ள ஞானத்தை, கேட்ட ஞானத்தை நமக்குள்ளே நம்முடையதாக மாற்றலை. அங்கே ஒரு அஃபீஷியல் கடமையை ஆற்றினீர்கள். வாணி கேட்குறோன்னு கடமைக்கு உட்காந்து கடமையை அங்கே 7 to 8 உட்காந்துட்டீங்க காலையில், அவ்வளோதான். எப்பண்டா முடியும் வேறு திரும்பி கிளாக்கை பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். 2வது என்ன பார்த்தோம், அண்டர்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட்டு எம் அப்படின்னா முரளி சிந்தனை பண்ணணும். 2வது அதை புரிதல், அதை புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங். முதல்ல இப்படி நினச்சிக்கோங்க, ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் முட்டாள், எனக்கு ஒன்றுமே புரியலை இது வரைக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும் ஒன்று ஒன்றா. நிறைய பேர் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஆனால் அப்படி உட்காரக்கூடாது, அப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் போகாது. ஏதாவது புது பாயிண்ட் வந்தால் தான் உள்ளே போகும். ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் இனிக்கும், ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் புது புது விஷயங்கள் நமக்கு புரிஞ்சுப்போம். நம்ம எப்படி புதுசாக ஒரு குழந்தை இருக்குது, சின்ன குழந்தை இருக்குது, புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க ஒரு ஜாப்பில், ஃபஸ்ட் டைம் அவங்க வந்திருக்காங்க, ஒன்றுமே தெரியாது, அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் முரளியினுடைய விஷயங்களை. அப்போ தான் அதில் நிறைய ரகசியங்கள் தெரியும், நிறைய சுவைகள் தெரியும், இது வரைக்கும் கேட்காததெல்லாம் நமக்கு புரியும். ஓஹோ, ஆஹா அப்படின்னு உணர்வு ஏற்படணும் உள்ளுக்குள்ளே. எப்படி சன்னியாசி இருக்கார் புதுசாக, எப்படி டாக்டர், இன்ஜினியர் புதுசாக ஃபஸ்ட் டைம் போகிறாங்க, எப்படி ராமருடைய சிஷ்யர்கள்,
ராம பக்தர்கள், எப்படி நாரதருடைய உதாரணம். பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய விஷயங்களை உதாரணத்தில் தான் எக்ஸாம்பிள் கொடுத்து தானே எப்போவுமே புரிய வைக்கிறார். நாரதர் எப்படியோ அதே போல் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஏன் உலகத்தினுடைய எக்ஸாம்பிளை சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா ஞானம் என்பது நிராகாரமானது. அதுக்கு ஒரு உருவமும் கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் வேணும், அதாவது ஒரு ஆதாரம் வேணும். உலகத்தினுடைய விஷயங்களை உதாரணம் காட்டி தன்னுடைய பாயிண்டை சொல்கிறாரு. எப்படி ஃபஸ்ட்டு ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது வரைக்கும் ஹெலிகாப்டர் இருந்திருக்கும், இல்லைன்னா ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அப்புறம் அதுக்கு முன்னாடியே விமானம் இருந்திருக்கும். அப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்க, அந்த விமானம் மாதிரி ஒரு சின்ன விமானம் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல. ஹெலிகாப்டர்னா என்ன, விமானம் மாதிரி. விமானம்னா என்ன, ஹெலிகாப்டர் மாதிரி. அப்படி எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. அதே போல் பாபா வந்து இந்த உலகத்தினுடைய விஷயங்களை எக்ஸாம்பிள் சொல்லி அவருடைய பாயிண்ட்டை அங்கே புரிய வைக்கிறார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. அதாவது உலகத்திலேருந்து எக்ஸாம்பிள் சொல்கிறார். எதுக்காக அப்படின்னா நிராகாரமான ஞானத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மகிட்ட புத்தி கிடையாது. நம்மளுடைய லெவலுக்கு எது இருக்கோ அதை தான் நம்ம புரிஞ்சுப்போம். டெய்லி நம்ம வார்த்தைகளில் விஷயங்களில் என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு தான் புரிஞ்சுப்போம். அதனால் ஃபஸ்ட்டு மனனம் பண்ணணும், சிந்தனை பண்ணணும், அப்புறம் அதை புரிஞ்சுக்கணும், அப்புறம் 3வது படிக்கணும். சுவைத்து படிக்கணும். டெய்லி படிக்கணும். கேட்கறது வேற, இது படிக்கிறது வேற. அதிகமாக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பேராகிராஃப் படித்தாவே போதும். சரி, ஒரு பேஜாவது படிங்க. ஆனால் எப்படி படிக்கணும், முழுமையான மன ஒருநிலையோடு படிக்கணும். அடுத்தது காது கொடுத்து கேட்கணும், அதாவது வாணி கேட்கறது. அப்படி கேளுங்க. கேட்குறோம், எப்படி கேட்கணும், ஆகாசவாணி கேட்குற மாதிரி கேட்கணுமா. ஒரு அசரீரி வாக்கு கேட்குது, இறைவனுடைய அசரீரி வாக்கு கேட்டுட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தோட பயபக்தியோடு கேட்கணும். 5வது என்ன பார்த்தா இன்கல்கேஷன், தாரணை. இந்த 3 விஷயம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த 4வது விஷயம் தானாகவே கரெக்டாகிடும். 5வது இன்னொரு விஷயம் சேர்த்துக்கோங்க, அதாவது நோட்ஸ் ரைட்டிங். இது எப்போல்லாம் நீங்கள் முரளி கேட்குறீங்களோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு கிளாஸில் உட்காந்துருக்குறீங்க, கையில் வந்து பேப்பர் பென்னு இல்லை நோட் இருக்கணும். அதுவும் மொபைலில் எழுதக்கூடாது, டைப் பண்ணக்கூடாது, கையில் எழுதணும், பேப்பரில். அதாவது பென்னை வச்சு பேப்பரில் எழுதணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு நெக்டர் நோட்ஸ், அமிர்தத்தை தேடுவது, அமிர்த துளிகளை தேடுவது, வானிலை உள்ள பாயிண்ட்ஸ். சில வாக்கியங்கள் அமிர்தம் போல் இருக்கும், நம்மளை அப்படி குளிர்விச்சிரும். அந்த மாதிரி அமிர்தம் போன்ற வார்த்தைகளை தேடுங்க, கேளுங்க, கவனிங்க, நல்லா அதை எழுதுங்க. முற்றிலுமாக ரொம்ப ரொம்ப இனிமையான விஷயங்கள், வார்த்தைகள். இன்றைக்கி முரளியிலேருந்து நம்ம 5 மகா வாக்கியங்கள் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாகாரவாணியிலேருந்து. ஃபஸ்ட்டு வந்து ஆத்மாபிமானி ஆயிட்டீங்க அப்படின்னா வேறு என்ன வேணும், இது ஃபஸ்ட்டு. 2வது வந்து நினைவிற்கான உபாயத்தை தேட வேண்டும். 3வது விஷயம், பேசுகிறீங்க, ஸ்பீச் பண்ணுறீங்க, கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா எப்படி இருக்கணும், குஷியாக எடுக்கணும். உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கணும். அப்புறம் போதை வந்து குறையவே கூடாது, மேலேயே இருக்கணும் எப்போவுமே. 5வது நல்ல நல்ல யுக்திகளை உருவாக்குங்க. பாபா நல்ல நல்ல யுக்திகள் சொல்லிட்டு இருக்கிறாரு. எதுக்காக சொல்கிறாரு, எப்போது நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும், அதுக்காக சந்தோஷமாக எப்போவுமே இருக்கணுங்கிறது தான் நான் பாபா நிறைய யுக்திகள் சொல்கிறார். இன்றைய முரளியிலேருந்து இந்த 5 அமிர்தம் துளிகளை நம்ம எடுத்துருக்குறோம். அச்சா, ஓம் சாந்தி. அதனால் பரிசுத்தா ஆகணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ளே தாரணை பண்ணணும். ஓம் சாந்தி. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. அமிர்தத்தின் சுவையாக இருப்பவர், யோகத்தின் பிரசாதமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா.
ரகசியமாவர் மௌனத்தின் இசையவர் அவர்தான் ஃபரிஸ்தா அவர்தான் ஃபரிஸ்தா நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவுமில்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவுமில்லை. சாதனையின் பாதையில் நடப்பவர் யாகத்தின் சிப்பாயாக இருப்பவர் அவர்தான் ஃபரிஸ்தா அவர்தான் ஃபரிஸ்தா